ஒரு வாரத்துல இதையுமே நொறுங்குற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு தனி மனுஷியா ஒரு டாக்டர் 8 வருஷமா போராடி ஒரு தப்பான ப்ராடக்ட தப்பான லேபிள் இந்த நிறுவனம் வித்துட்டு இருக்கு அப்படிங்கறத விசில் ப்ளோயரா இருந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஸோ லாஸ்ட் வீக் தான் இவங்க விற்கக்கூடிய இந்த ஓஆர்எஸ் செல் வந்து ஓஆர்எஸ் கிடையாது, இது வெறும் சுகரி ட்ரிங்க் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி எஃப்எஸ்எஸ்ஐ பேன் பண்றாங்க. அந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த அம்மா, அந்த டாக்டர் அம்மா அழுது வி ஓன் அப்படின்னு ஆனந்த கண்ணீர்ல சொன்னாங்க. And we have won it. They can not only not use ORS, they cannot sell it from today, right now from today. இப்படி ஒரு நல்ல நிகழ்வு நடந்து ஒரே வாரத்துல இந்த மிகப்பெரிய நிறுவனம் கோர்ட்டுக்கு போறாங்க. எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி 180 கோடிக்கு மார்க்கெட்ல இருக்கு, அதை முடிகிற வரைக்குமாவது எங்களுக்கு சேல்ஸ்க்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கோர்ட்டு நீங்க சேல்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த எஃப்எஸ்எஸ்ஐயோடைய பேனு இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு இல்லை. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்க மெடிக்கல் ஷாப்ல போனா ஆப்பிள் படம் எல்லாம் போட்டு வரும். அந்த டாக்டர் அம்மா அவங்களுடைய முயற்சி பண்ணி ஒரு தப்பான ப்ராடக்ட் இருக்குங்கிறத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இது மார்க்கெட்ல இருக்கு. இப்போ நீங்களும் நான் என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ப்ராடக்டை வாங்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. அது செல்ஃப் லைஃப் முடிஞ்சு அவனுடைய 180 கோடியும் அப்படியே காலி ஆகட்டும். ஏன்னா ஒரு தப்பான ப்ராடக்டை தப்பான லேபிள்ல வித்துட்டு அதுக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்க பாக்குறாங்க பாருங்க. 180 கோடி ரூபாய் ஒர்த்து தான் உங்களுக்கு முக்கியம், ஆனா மனுஷனோட வாழ்க்கை முக்கியம் நினைக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட ப்ராடக்டை நம்ம பாய்காட் பண்ணணுங்க. அதுதான் அந்த டாக்டர்